வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இதுல இருந்து கேட்பாங்க. என்ன பார்ட் அப்படின்னா நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில இருந்து. ஓகேவா? ஸோ இதுல நான் 5 இன்ஃபர்மேஷன் சொல்றேன். 5 இன்ஃபர்மேஷனையும் ரொம்ப முக்கியமானது, கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா ஒலிம்பிக் சம்பந்தமானது. ஸோ ஒலிம்பிக் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இப்போ நடக்கக்கூடிய, அதாவது 2024 நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிங்கிறது 33வது ஒலிம்பிக் போட்டி. ஓகேவா? ஸோ இது எங்க நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல நடக்குது. ஓகே. ஸோ இந்த நாள்ல இருந்துன்னா ஜூலை 26 இருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் மொத்தம் 17 நாட்கள் நடைபெறும். இந்த ஒலிம்பிக் போட்டியில மொத்தம் 32 விளையாட்டு போட்டிகள் இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். செகண்ட், இந்தியா சம்பந்தமானது. ஸோ இந்த ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவில இருந்து எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 117 போட்டியாளர் கலந்துக்கிறாங்க. இப்ப நடக்கிற இந்த ஒலிம்பிக் போட்டி, அதாவது 2024 இந்தியா கலந்துக்கிறதுல அது 26வது ஒலிம்பிக் போட்டி. இந்தியாவுக்கு இது 26வது ஒலிம்பிக் போட்டி. அப்போ ஸ்டார்டிங்ல ஒலிம்பிக் போட்டி நடந்திருந்தாலும் அது இந்தியா பங்கேற்று இருந்திருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம், குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் தான் இந்தியா பங்கேற்கும். ஸோ அப்போ அதுல இருந்து இந்தியா பங்கேற்றதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு இது 26வது ஒலிம்பிக் போட்டி. இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த பாரிஸ்ல நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டி இருக்குல்ல, இதுக்கு இந்தியா வீரர்கள் அனுப்புறாங்கல்ல. இந்த மிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜெப்தி மிஷன் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே முக்கியமானது. ஜெப்தி மிஷன் அப்படிங்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய விளையாட்டு வீரர்களை அனுப்புற இந்த ஒரு மிஷனுக்கு நேம் ஜெப்தி மிஷன். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் 4வது பாயிண்ட் பார்த்தோம்னா, இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய குழுவோட தலைவரா யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ககன் நரங். ஓகே, இவர் யாருன்னு பார்த்தோம்னா ஒலிம்பிக் சங்கத்தோட, இந்திய ஒலிம்பிக் சங்கத்தோட துணை தலைவராகவும் இருக்காரு. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதுல இன்னொரு கேள்வி எப்படின்னா, ஜெப்தி மிஷனோட தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜெப்தி மிஷன்னா என்ன அப்படிங்கறது கிளியரா தெரிஞ்சிருக்கணும். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய பிளேயர்ஸை அனுப்பி கூப்பிட்டு வர்றது. நெக்ஸ்ட் இதை 2 விதத்துல கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய குழுவின் தலைவரா யார் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். ககன் நரங் ஆர் ஜெப்தி மிஷனோட தலைவரா யார் இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அது ககன் நரங் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் இருக்கும். அடுத்து 5வது பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நடந்த ஒலிம்பிக் போட்டியில் உள்ள ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியாக நடைபெற்ற 2020 டோக்கியோவில் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ 2020 டோக்கியோ, 2024 பாரிஸ். ஓகே, இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இடம் கொஸ்டினுமே கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ இதில் மொத்தம் 122 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ எத்தனை பேர்? 117 பேர் தான். ஸோ இந்த ஒரு கம்பேரிசன் தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன இந்தியா பெற்ற பதக்கம்னு பார்த்தோம்னா, தங்கம் 1 பெற்றிருக்காங்க, வெள்ளி 2, வெண்கலம் 4, மொத்தம் 7 பதக்கங்கள் பெற்றிருக்காங்க. ஒரே ஒரு தங்கம் மட்டும்தான். அது யார் பெற்றதுன்னு பார்த்தோம்னா நீரஜ் சோப்ரா. ஈட்டி எறிதல்ல தங்கம் என்று சாதனை படைச்சிருக்காங்க. இதுதான் இந்தியாவுக்கு அதிகபட்ச, அதாவது 7 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்களா, இதுதான் இந்தியாவோட அதிகபட்ச பதக்க எண்ணிக்கையாக இருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும். எல்லாருமே விஷ் பண்ணுவோம். இந்த ஒரு வீடியோல இருந்து 5 இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப முக்கியமானது. எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க இப்பெல்லாம் ரீசெண்டா டிஎன்பிசி கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கு, கம்பேர் பண்ற கொஸ்டின் இருக்கு. ஸோ அதனால நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் தான் ககன் நரங். இவர் தான் இந்த ஜெப்தி மிஷனோட தலைவராக இருக்காரு. அடுத்து இந்த ஒலிம்பிக் போட்டி, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி குழுவோட இந்திய தலைவராகவும் இருக்காரு. ரைட். அதில் இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 32 போட்டியில் இந்தியா கலந்துக்கிறதுலே தடகள இதில் தான் மொத்தம் 29 பேர் கலந்துக்கிறாங்க. இதான் அதிகபட்ச எண்ணிக்கை அப்படின்ட்டு. ஆடவர் 18, மகளிர் 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தடகள போட்டியில் தான் இந்திய வீரர்கள் அதிகமான வீரர்கள் பங்கேற்கிறாங்க. இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஒலிம்பிக் ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்ஃபார்மாக 1 மார்க்கு எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.